எங்கள் ஊர் கும்பகோணத்தில் அத்திவரத தரிசனம் சிறப்பாக நடைபெற்றிருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி மார்ச் 1 முதல் 10 வரை நல்லா தரிசனம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் நமக்கு டைம் கிடச்சிது. அதனால் நான் போய் 9:30 மணிலேருந்து நானும் எங்கள் அம்மா ஸோ கியூவில் நின்று சாமியை தரிசனம் பண்ணுறோம். எங்களுக்கு பின்னாடி ஒரு கோயம்புத்தூர் ஃபேமிலி வந்துக்கிட்டு இருந்தாங்க. கூட்ட நெரிசல் தாங்க முடியல. இடையில வந்தவங்கலாம் நம்ம மக்கள் தான், மக்களாக இருப்பாங்களே. எந்த கோயிலுக்கு போனாலும் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தாலும் மக்களாக மாறி இடையில போடுவாங்களே. ஸோ நாங்கள் ஃபைட் பண்ணி ஒரு கியூ ஃபார்ம் பண்ணி நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆப்போசிட்டில் உள்ள நுழைய வந்த ஒரு லூஸு, அவன் ஒரு பர்சன், அவனை 50 வயசு இருக்கும் அந்த அவருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, அவனை ஒரு மனுஷனாக க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, மனுஷனாக தான் அப்படி பேசிருக்க மாட்டான். நீங்கள் எல்லாரும் இடையில புகுந்தவங்க தானே, நீங்கள் புகுந்தவங்க தானே, என்னை பார்த்து சொல்லலை, பின்னாடி அந்த கோயம்புத்தூர் ஃபேமிலியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் ஒரே வார்த்தை சொன்னேன். என்ன சொன்ன தெரியுமா? அவ்வளவுதான், நாங்கள் இடையில வந்தோமா, அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு. யார் உங்களை பார்த்து, இது ஒரு உதாரணம் தான், யார் உங்களை பார்த்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு எதிர்மறையாக நடந்துக்கிட்டால், நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் நல்லதே நடக்கும்னு நம்ம நினச்சி செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஆப்போசிட்டாக ஒரு பார்ட்டி பேசுகிறாங்க, செயல்படுறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் ஒரே வார்த்தை சொல்லுங்கள், அவ்வளோதான். இதை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நாங்கள் நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம், நல்லதாக நடக்கும். இதை ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் அவங்க பக்கம் இருக்கிற தவறுகளை மறந்துடுவாங்க. அடுத்த வீட்டில் இருக்கிற பெட்ரூமில் இருக்கிற, பாத்ரூமில் இருக்கிற, டாய்லெட்டில் இருக்கிற விஷயங்களை மட்டுமே பேசுவாங்க. அவங்களுடைய முகத்திரையில் கிழிக்கிற மாதிரி நம்ம அனாவசியமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, ஒரே வார்த்தை தான், அவ்வளவுதான். ஓகே, இதை புரிந்தால் நீங்களும் புத்திசாலி தான். அவலதிகாரம் உங்களை தைரியமாக்கும் என்பதை நான் உணர்கிறேன். நீங்கள் உணர்ந்தால் இந்த இடத்தில் கொஞ்சம் யோசிங்கள். அவலதிகாரத்தின் மகாராணிகளே, நன்றி, வணக்கம்.